முகுந்தன் முரளி. நிர்வாகக்குழு பொறுப்பாளராக இருந்து எடப்பாடி மையத்துக்கு பயிற்சி மைய ஆசிரியராகவும் நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக நியமிக்கப்பட்டு நிறைய தகவல்கள், அற்புதமான தகவல்கள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு கொடுக்க வருகின்றார்கள். ஐயா அவர்களை இப்பொழுது பேச வருமாறு வருக வருகை என அன்புடன் அழைக்கின்றோம். ஜோதிட ஆர்வலருக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆசான்களுக்கும் குருநெறிகளுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த, அதாவது நான் ஏணி மாதிரி தான் சொல்லுவேன் அவரை. ஒவ்வொரு முறையும் அவர் பிடிச்சிக்கிட்டா உயர்நிலைக்கு போகலாம். அதனால் முகுந்தன் முரளி ஐயா கண்டிப்பாக அவருடைய கருத்தங்களாக இருக்கட்டும், இல்லை அவர்கிட்ட உள்ள ஆலோசனையாக இருக்கட்டும், கேட்டு இருந்தால் கண்டிப்பாக முன்னுக்கு வரலாம். இங்கு பேச வந்திருக்கும் உயர்திரு கீதா சுரேஷ் அவர்களையும், வயதில் மூத்தவரையாக இருக்கும் தொட்டியும் பெரியசாமி ஐயா அவர்களையும், ஆண்டாள் முருகன் அவர்களையும், கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களையும், ராசா சங்கர் ஐயா அவர்களையும், சௌரிராசன் ஐயா அவர்களையும், வினோதி அம்மா அவர்களையும், ஓகே, இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு நான் எனக்கு கொடுத்துடைய தலைப்பு ஜோதிட நுணுக்கங்கள். அதாவது ஜோதிடம் எப்படி பார்க்கறது அப்படின்னு நுணுக்கங்கள் மட்டும் சொல்லலாம். இங்கே வந்திருக்கிறீங்க வீட்டில் யார் வீட்லையாவது ஏணி இருக்கா? ஏணி இருக்கிறீங்க கை தூக்கலாம். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் உயர்நிலைக்கு வந்துடுவீங்க ஐயா. யார் ஒரு வீட்டில் ஏணி இருந்தாலும் உயர்நிலைக்கு வந்துடுவீங்க. இது அதுவும் ஜோதிடருக்கு மிகப்பெரிய இது. அவங்க வீட்டில் ஏணி இருந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அதை பார்த்தாவே உயர்நிலைக்கு வரலாம். ஓகேங்களா? அதே மாதிரி யார் ஒரு வீட்டில் டைனிங் டேபிள் இருக்குது, ஓகேங்களா? டைனிங் டேபிள் இருந்தால் நீங்கள் சொன்ன பரிகாரம் பலிக்காது. இதெல்லாம் புதுசாக சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கீங்களா? அதாவது எப்பயுமே உணவு கீழே இருக்கணும், நம்ம உட்காரங்க மேலே இருக்கணும். ஓகேங்களா? அதனால தான் அந்த காலத்தில் அதாவது ஐயா கல்யாணத்து டைமில் பார்த்தீங்கன்னா கீழே தான் போட்டு சாப்பாடு போட்டிருப்பாங்க. கீழே பாயோ இல்லை தலை இதுமாரி சின்னதாக கொஞ்சம் போட்டு கீழே சாப்பாடு போடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதுமாரி கீழே தரையில் உட்காந்து சாப்பிட்டாவே நமக்கு நோய் வராது. இது ஜோதிடம் சொல்லணும்னு ரொம்ப நாள் ஆசை. இதை கீழே உட்காந்து தரையில் சாப்பிட்டு நீங்கள் ஜோதிடம் சொன்னாலும் சரி, பரிகாரம் சொன்னாலும் கண்டிப்பாக இது பலிக்கும். இது தெரிஞ்ச விஷயம். தெரியலாம், தவறாக இருந்தால் கேட்க வேண்டாம். சரி, நம்ம ஜோதிடம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற நுணுக்கம். வந்த உடனே வராங்களா, 2 பேர் வராங்களான்னு முதல்ல பார்க்கணும். ஜோதிடம் வராங்களா அப்படின்னு 2 பேர் வராங்களா பார்த்துக்கலாம். இல்லை ஒருத்தராக வராங்க அப்படின்னு பார்த்தா, ஒருத்தராக வந்தாங்களா கண்டிப்பாக ஏதோ ரகசியமாக கேள்வி கேட்க வராங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏதாவது ரகசியமாக கேட்க வராங்க. 2 பேர் வராங்களா, ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் வராங்களா, கண்டிப்பாக குடும்பம் சம்மந்தப்பட்ட கேள்விக்கோ இல்லை கல்யாணம் சம்மந்தப்பட்ட கேள்விக்கோ கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே ஒரு 4-5 பேர் வராங்களா, கண்டிப்பாக என் குடும்பத்தில் ஏதோ ஒரு சுபகாரியம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா இங்கே தலை சீவி எண்ணெய் தேய்ச்சி வந்துட்டாங்க, ஏதோ ஒரு சுபகாரியம் பண்ணுறதுக்காக கேட்க வராங்க. இல்லை பொண்ணும் பையனும் பொருத்தம் பார்க்குறதுக்கு கேட்பாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே பரட்ட தலையாட போட்டு வந்தாங்க அப்படின்னா இதோ வீட்டில் ஏகப்பட்ட வறுமையில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே அந்த மீசெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்களா, அதெல்லாம் நோட் பண்ணுங்க. நோட் பண்ணா தெரியும். எடுத்தோடனே ஜாதகத்தோட ஓஹோன்னு சொல்லிட்டுமா அப்புறம் நான் மாட்டிக்க வேண்டியதான். அதனால் அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிட்டுனா கண்டிப்பாக தெரியலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதே பார்த்திங்கன்னா காலத்தை பார்க்கலாம். இன்றைக்கி என்ன கிழமைனுங்க கூட பார்க்கலாம். இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு எடுத்துட்டாவே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் அப்படின்னு எடுத்துட்டாவே, ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்லுவாங்க, ஏதாவது உயர்ந்த பதவிக்கு, ஓகே, இல்லை ஏதாவது ஆலோசனை மத்தியன்னு சொல்லி அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகுமா, இதை வச்சு கூட ஒரு சில பலன்கள். அதாவது ஜோதிடங்கிறது பல வகையில் ஆராய்ச்சி ஒரு பாயிண்ட்டுக்காவது கிடைக்கணுமா அப்படின்னு தான் வருவாங்க. கண்டிப்பாக நமக்கு இதுமாரி திங்கக்கிழமை இருக்கிற அப்படியா அப்படின்னு பார்க்கும்போது, திங்கக்கிழமைனாவே சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை கண்டிப்பாக கேட்க வருவாங்க. அதே திங்கக்கிழமையாக இருந்து செவ்வாய் தேசை யாருக்காவது நடந்திருந்து ஜாதகம் ஓட்டு வந்தோன்னா அம்மாவை கவனிக்கலன்னு சொல்லிவிடுங்க. இது 100% சொல்லுவேன். திங்கக்கிழமையாக இருந்து செவ்வாய் தேசை அம்மாவை கவனிக்கல அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஜோதிடம் பார்த்து ஒரு சின்ன நுணுக்கம் தான். இதை வச்சு ஜோதிடம் சொல்ல முடியாது, இதை வச்சு ஒரு நுணுக்கம் தான். அதே செவ்வாய்க்கிழமை அப்படின்னு இருந்தால் அங்காளி பங்காளியோ இல்லை சொத்து சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை சண்டை சச்சரவுகளை உருவாக்கி கொடுத்து கூட வரலாம். ஓகேண்ணா? அது அந்த ஓரை காலங்கள் நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணலாம்.
புதன்கிழமையாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கடன் நோக்கி தான் கேட்பாங்க. நிறைய கேள்வி வந்து கடன் அப்படிங்கிற நோக்கி தான் அவங்க கேள்வியாக இருக்கும். கண்டிப்பாக அது வந்து கடன் நோக்கி தான் இருக்கலாம். இல்லை பத்திரம் சம்மந்தப்பட்டது, இல்லை அடமானம் வச்சு ஏதாவது லோன் வாங்கலாமா, இதுமாரி கடை வருவாங்க. வியாழக்கிழமை இருந்தால் குழந்தை சம்மந்தப்பட்ட கேள்வி, இல்லை படிப்பு சம்மந்தப்பட்ட கேள்வி, சுபகாரியங்கள் ஏதாவது செய்யலாமா அப்படின்னு கடை கேள்வியாக அவங்க வந்து முன் வைப்பாங்க. அது வந்து நாளுக்கு உண்டான விஷயம். வெள்ளிக்கிழமை அப்படின்னா கல்யாணத்தை பற்றி, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஆடம்பரமான பொருட்கள், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சனிக்கிழமைனாவே பார்த்தீங்கன்னா சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை கேள்வி கேட்பாங்க. ஆனால் அவர் சனிக்கிழமை வரவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆதாரம் வச்சுக்கிட்டு தான் அந்த சொத்து எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி கேட்பாடு. ஏதோ ஒரு ஆதாரம் இருந்தால் தான் அவர் வந்து கேட்பாடு. ஏன்னா என்னன்னா, இது ஒரு பட்டா ஒரு பேரில் இருக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு பத்திரம் ஒரு பேரில் இருக்கலாம். இதுக்கோசரம் போராடுறதுக்கோசரம் அவர் கண்டிப்பாக அந்த சனிக்கிழமை நாளுங்கிறத விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போ வந்து இதெல்லாம் ஜாதகம் பார்க்க போதுமா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், 3 காலங்களை கண்டிப்பாக பார்ப்பாங்க. ராகு காலம், குளிகை, இதெல்லாம் இந்த யமகண்டம் இதெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ ஒரு ராகு காலத்தில் வராரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ராகு காலத்தை வர்றேன்னா கண்டிப்பாக அடுத்தவன் சொத்தை அபகரிக்கலாம்னு தான் வருவாங்க. ஓகேண்ணா. இல்லை பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு வருவாங்களா அப்படின்ட்டு கண்டிப்பாக அதுமாரி வரும். வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம். இல்லை வந்து ராகு காலத்தில் முடிகிற டைமில் வரேன்னு வச்சுக்க, அவன் பிரச்சனைலாம் முடிஞ்சு அடுத்துக்கடுத்து போகிறான்னு சொல்லிடலாம். ஓகேண்ணே, இதான் பிரச்சனை முடிஞ்சிரும்பா அப்படின்னு சொல்லி சர்வசாதாரண ராகு காலம் முடியறது பக்கமாக வராங்க. இல்லை முடிஞ்சு வந்தாலும் சரி, பிரச்சனைலாம் முடிய போகுது, நம்மக்கிட்ட வந்து வராங்க, பிரச்சனை முடிய போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து அந்த குளிகை டைமில் வரான்னு வச்சுக்காங்க. குளிகை டைமில் வந்து எத்தனை முறை செஞ்சாலும் அவனுக்கு காரியம் சக்ஸஸ் ஆகலை. இல்லை வந்து இறப்பு காரியத்தில் சரியாக அவனுக்கு கலந்துக்க மாட்டான். அதுமாரி கேட்டுக்காங்க. குளிகை டைமில் வந்து ஒருத்தர் ஜாதகம் பக்கம் வராப்படி அப்படின்னா இந்த இறப்பு காரியங்களை வந்து அவன் சரியாக கலந்துக்க மாட்டான். அப்படி அவன் காரியம் அப்படியே தொடர்ந்து நீண்டுட்டே தான் இருக்கும், சீக்கிரம் சக்ஸஸ் ஆகாது. அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டாவே வந்து அந்த இறப்பு காரியம் கடைசியில் பூஜை போட்டு கும்பிடுவாங்க இல்லைங்க, எல்லா காரியம் முடிச்சுட்டு அதில் அவரை கடைசியிலும் கலந்துக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீர்ந்து அவன் நல்ல வழி சொல்லலாம். அதே வந்து ஒருத்தர் அந்த யமகண்டத்தில் ஜாதகம் பார்க்க வரா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வயசில் யார் மூத்தங்களாக இருக்கிறாங்க, கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு, துர்மரணமோ ஆக்சிடென்ட்டோ அடிப்பதற்குண்டான வாய்ப்புகளை இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இதெல்லாம் வந்து அவங்க சொன்னால் அவலட்சணம் மாரி இருக்கும்னு சொல்லல, அதை நசுக்காக பார்த்து சொல்லிட வேண்டியதான். கண்டிப்பாக இந்த யமகண்டம் இதுமாரி டைமில் ஜாதகம் பார்க்க தான் இருக்கும். அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கூட நீ சும்மா சாதாரணமாக சொல்லிடலாம். ஒரு ஒரு இந்த இரவு மாடு மாசமாக இருக்கிற கண்ணு போகிற தரவாயில் இருக்கிற அந்த மாட்டுக்கு உண்டான ஒரு நாளுக்கு புல்லோ தீனியோ வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். இது என்ன பரிகாரம் அப்படின்னா நீ கேட்க வேண்டாம், அந்த யமகண்டத்துக்கு உண்டான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தேய்பிரையில் பாரு, ஒருத்தர் ஒரு ஜாதகம் பார்க்க வர அப்படின்னா அவர் கண்டிப்பாக அந்த தேய்பிரையில் தான் பிறந்திருப்பா அப்படிங்கிற விஷயம் தான். எப்போ மதியானம் மேலே தான் வரும் அப்படி. ஓகேங்களா, தேய்பிரையில் தான் பிறந்துட்டாமா மதியானம் மேலே தான் வரும் அப்படி. சரி, வளபிரையில் தான் பிறந்துட்டா அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா அவர் வந்து காலையில் டைமில் மேக்ஸிமம் வரும் அப்படி. அப்போ இதை வச்சு ஏப்பா வளபிரையில் பிறந்தும் இது தேய்பிரையிலேருந்து பார்க்குறது வர மாட்டா அப்படின்னா காலை மதியானம் பிரிச்சுக்காங்க. வளர்ப்பை தேய்பிரை காலை மதியானம் பிரிச்சுட்டாவே இதை வச்சு ஒரு சில பலன்களை வந்து நம்ம சொல்லலாம். அப்போ இதை வச்சு நம்ம நிறையா விஷயங்கள் வந்து சொல்லலாம். அது நுணுக்கங்கள் தான். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் அப்படின்னு எடுக்கும்போது எடுத்தோடனே அவங்க வந்தோன்னே பார்த்துடலாம். எடுத்தோடனே லக்கணத்தை பார்க்கலாம். ஓகேங்களா. லக்கணத்தை பார்த்தோடனே நம்ம அதுக்கு முன்னாடி இந்த டைம்லாம் கூட்டி போட்டு வயசுலாம் சொல்லிடுவோம். மேக்ஸிமம் வயசை வந்து கரெக்டாக கணக்கு போட்டு வயசை சொல்லிடலாம். ஒரு ஜாதகத்தில் வயசை சொல்லிடலாம். வயசை சொல்லிவிட்டு அது மாதிரி வந்து எத்தனை முறை சொன்னாலும் ராசி நட்சத்திரம் சொல்லியே தான் ஆகணும் அவங்களுக்கு. அது மாதிரி தோசையில் அவர் வந்து செவ்வாய் தோசை இருக்குது, 70 வயசில் ஒரு தாத்தம் கேட்குற அப்படி எனக்கு செவ்வாய் தோசைன்னு சொல்லிக்கிறாங்க, நீ ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தோசத்தையும் கரெக்டாக நம்ம சொல்லிடலாம். அதேமாரி ஒரு திசை எடுத்தால் வயசுக்கு தகுந்த அப்படி நம்ம சொல்லலாம். ஒரு 60 வருஷ ஆளுக்கு வந்து அந்த ராகு தேசை வருது அப்படின்னு எடுத்துட்டா என்ன சொல்லலாம், அவருக்கு நீ கூட்டிகிட்டு போயிடுவ, வேற ஒரு பொண்ணு கூட இது இருக்குமா அப்படி சொல்ல முடியாது. அப்போ என்ன சொல்லலாம், இவருக்கு ஒரு வெட்டுக்காயம் தழும்பு இதுமாரி வரும், ஒரு ஆப்ரேஷன் வரும், இப்படி சொல்லலாம். அதே ஒரு 18 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் ஜாதகம் பார்க்கறாருன்னா கண்டிப்பாக விருப்பமான திருமணம் வரும்னு சொல்லுங்கள். விருப்பமான திருமணம் வரும், கோர்ட்டு படியேறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த நண்பர்கள் வட்டத்துக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிறது பரவாயில்லன்னா பொருள் களவு போகும். ராகுதசை வந்துச்சுன்னா பொருள்லாம் களவு போகும். இப்போ அந்த 18 வருஷம் இப்படி சொல்லிடலாம். அதே சின்ன வயசு சம்மந்தப்பட்ட வயசில் வருதுன்னு வச்சுக்காங்க, ஒரு 18-20 வருஷத்துக்குள்ள இடவிட்டு இடம் மாறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜாதகம் இது வந்து ஜோதி இடத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமெல்லாம் நம்ம பலன் சொல்லலாம். இது ஒவ்வொரு வார்த்தை வந்து ஒவ்வொரு பலன் தான், ஒவ்வொரு திசை வந்தாவே. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிடலாம். அப்போ அந்த லக்கணத்துக்கு வரக்கூடிய திசை கரெக்டாக அப்படின்னு பார்த்துக்கலாம்.
ஓகேங்களா. இந்த லக்கணத்துக்கு வந்து வரக்கூடிய திசை பரவாயில்லையா அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து சொல்லலாம் ஒரு லக்கணம். சரி ஐயா சொன்ன மாரி சூரியன் திசையை எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அப்போ அந்த சூரியன் திசை எடுத்துட்டா 5ஆம் வீட்டு திசை அவர் போய் உச்சம் அடையலாமா? ஓகே, ஒரு நல்ல திசை தான், சூப்பராக தான், யோகத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ மேச லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டுக்காரன் உச்சம் அடைஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல கேதுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் சேரவங்கன்னா எப்படி இருக்கும்? கண்டிப்பாக பூர்வீகத்தில் பிரச்சனை கொடுத்துரும். எப்பயுமே ஒரு ஜாதத்துக்கு உச்சம் அடைஞ்சால் அந்த ஸ்தானத்தை கெடுத்துடணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. அப்போ கண்டிப்பாக வந்து அந்த பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயத்தை பிரச்சனையை வந்து கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நம்ம இதுமாரி ஒவ்வொரு பலனாக நாம் எடுத்து பலனாக சொல்லலாம். அப்போ இது மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு நாம் கேட்கலாம். சொல்லுவாங்க, அதாவது என்ன எத்தனை ஜாதகம் நிறைய பேர்ட்டு பார்த்தேன், வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது அவருடைய நட்சத்திரத்தை கேளுங்க. அவருடைய நட்சத்திரம் வந்து ஐயா பொருத்தமாற்றத்தில் இருக்கிற அப்படி, இதனால் அந்தளவுக்கு நம்ம சொல்ல முடியாது. பொருத்தம் பார்க்கும்போது அந்த நட்சத்திரத்தை இணைக்கலுங்க, அதோட யோனிக்கு எதிர் யோனி. ஓகேங்களா. இப்போ வந்து யோனிக்கு எதிர் யோனி. சப்போஸ் ஒரு அனுச நட்சத்திரக்காரர் வராங்க அப்படின்னா கேட்ட நட்சத்திரக்கார அந்த இதை எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 9 வாரமா 11 வாரமா 20 அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக அவர் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறும். அப்படி இது வந்து நிறையா விஷயத்தில் தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து நம்ம அந்த எல்லாத்துக்கும் அப்படி சொல்ல முடியாது, வாழ்க்கையில் வெற்றியே பெற முடியாது. ஒரு சில ஜாதங்களுக்கு வந்து பலனை எடுக்க முடியாது. ராகு திசையோ கேது திசையோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக பலனை எடுக்கிறத நம்ம என்னடா சொல்கிறது அப்படின்னு அண்ணா தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்போ அந்த ஒரு சில சூட்சமான வயசை வச்சு ஒரு சில கணக்கில் வந்து கால்குலேஷன் சொல்லலாம். ஓகேங்களா. அதாவது ராகுங்கிறது நிகழ்காலத்தில் நடக்கிறத பெருசுப்படுத்துறது, கேதுங்கிறது கடந்த காலத்தை சுருக்கி கொடுக்கறது. ஓகேங்களா. அப்போ வந்து ஒருத்தர் கேது வச்சு ஒரு சில பலன்கள் சொல்லலாம். அப்போ கேது வந்து ஒரு ஜாதகத்தில் எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நம்ம நிறையா விஷயத்தை வந்து நாம் சொல்லலாம். அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தர் வந்து லக்னமும் கேதும் சொல்லுங்கள், அந்த பலன் சொல்லலாம். இங்கே இருக்கு லக்னமும் கேதும் சொன்னால் பலன் சொல்லலாம். இது ரொம்ப ஈஸியாக ஷார்ட்டாக சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ வந்து இதுமாரி நம்ம ஒரு சில பலன்களை வந்து எடுத்து நாம் சொல்லலாம். அப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் 1000 2000 3000 பணம் கொடுப்பாங்க. நேரடியாக பார்க்கும்போது 200 300 தாண்ட முடியாது. ஓகேங்களா. அப்போ வந்து நமக்கு எவ்வளோ ஷார்ட்டாக எந்த அளவுக்கு நம்ம பலன் சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பாக அடுத்த கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு தகுந்தாப்படி ஒரு பலன் சொல்லணும். ஒருத்தர் எடுத்த உடனே வந்துட்டு வச்சுக்க, இப்போ ஒருத்தர் வந்துட்டு அப்படியே அந்த ராகு தேசம் ஓடுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ராகு தேசம் ஓடும்போது அவர் என்ன சொல்கிறது? ஓகே, உனக்கு பொருள் களவு போகும், உங்கள் தாத்தா பாட்டி ஆயில் பல்ல குறைச்சி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறத விட ராகு தேசத்தில் என்ன புத்தி ஓடுது? ஓகே, சுக்கரம் புத்தி ஓடுதுன்னா வண்டி வாங்க போகிறப்பா ஒரே வாரத்தில் முடிச்சிடலாம். ஓகேங்களா. இல்லை புதன் வருதா, கண்டிப்பாக அடுத்துக்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாற்ற போகிற ஆன்லைன் சம்மந்த டிரான்சாக்ஷனில் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு மாரி நாம் எடுக்கலாம். அப்போ அப்போ அந்த கிரகத்தில் ஏற்கனவே நடந்தது விஷயத்துல இப்போ என்ன திசை ஓடுது, அது எந்த இடத்த உட்காந்துருக்கு. ஓகேண்ணா. ஒரு லக்கணத்துக்கு இந்த திசை வரலாமா, எந்த இடத்துல உட்காந்துருக்குது. அப்போ எந்த இடம் எடுத்துச்சு. இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஷப லக்கணமும் வச்சுக்கலாங்க. ஓகே, ரிஷப லக்கணத்துக்கு அந்த குரு திசை ஓடுதுன்னு வச்சுக்கலாங்க. அப்போ ஒன்று ரிஷப லக்கணத்துக்கு குரு திசை ஓடுதுன்னா எடுத்தோன்னே 8ஆம் வீட்டு திசை அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அப்போ 8ஆம் வீட்டுக்கு உண்டான திசை அந்த குரு அஞ்சலை உட்காந்தாலும் ஒரு பாயிண்ட் சொல்லலாம். ஓகே, 8னா வம்பு விளக்கு, வந்து 5னா பூர்வீகம். பூர்வீகத்தில் வம்பு விளக்கு வரும், ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. அதையும் முழுசாக வச்சுட்டு நம்ம பலன் சொல்ல முடியல. ஓகேங்களா. அப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கரம் புத்தி வருது, குரு தேசத்தில் சுக்கரம் புத்தி. ஓகேங்களா. அப்போ அதுக்கு எடுத்துலாமா? ஓகேங்களா. அப்போ வந்து அந்த சுக்கரம் புத்தி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த 6ஆம் வீட்டு புத்தி. அப்போ 6னா நோய் நொடி வருமானம், 12னா விரயம். அப்போ என்ன, சுக்கர்னா பெண்ணு. அந்த பெண்ணுங்க உங்கள் பூர்வீகத்தில் பெண்கள் யாராவது சம்மந்தப்பட்டால் அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் பணத்தை கொடுத்து கட் பண்ணுங்க, இல்லை பவுன் எடுத்து கொடுத்து கட் பண்ணுங்க இப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அது விரைய செலவு கொடுத்தா பூர்வீகம் விரயமாகிறத தவிர்க்கலாம், பிரச்சனையும் முடிக்கலாம். இப்படியும் நம்ம வந்து அதோடைய ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். அடுத்த ஒரு புத்திக்கு வந்து நாம் எடுத்துக்கலாம். ஓகே, சரி. அதே வந்து பார்த்தீங்கன்னா சனி புத்தி வருது. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நாம் சொல்கிறோம் சனி புத்தி 9 10. அப்போ 9னா என்ன? 9னா அப்பா, 10னா செலவு. ஓகே, கர்மம் சொல்லலாம். அப்பாவுக்கு செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்குது. குரு அப்படின்னு என்ன எடுத்துக்கலாம்? வயிறு சொல்லலாம்.
ஓகேங்களா. வயிறு, குடல், கர்ப்பப்பை இதெல்லாம் சொல்லலாம். இப்போ அப்பாவுக்கு கர்ப்பப்பை சொல்ல முடியாது. அப்போ வந்து இந்த வயிறு சம்மந்த பிரச்சனை அப்பாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வம்பு வழக்கை கூட சேர்த்திக்காங்க. அப்படியே ஒவ்வொரு முறையும் வந்து நாம் அந்த திசையை ஒவ்வொரு புத்தியும் அப்படியே கூட்டிக்காங்க. ஓகே. அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் புத்தின்னு வருதுன்னு சொல்லி வச்சுக்காங்க. அப்போ சூரியன் என்ன, சூரியனா வந்து அந்த அந்த லக்கணத்தை 4ஆம் வீடு சொத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ அம்மாவை சொல்லலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்திக்காங்க. அப்போ அம்மாவுக்கு வம்பு வழக்கு வரும், சொத்துக்கு வம்பு வழக்கு வரும். இது ரொம்ப எளிமையாக அப்படியே வந்துடும். சரி, இதை வந்து இப்போ சொல்லிவிட்டேன், அப்பாவுக்கு வம்பு வழக்கு வரும், இதுமாரி வயிறு சம்மந்த பிரச்சனை. இதில் வந்து ராகுக்கு எது சம்மந்தப்பட்டதான் சொல்லணும். ஓகேங்களா. அப்போ ராகுக்கு எது சம்மந்தப்பட்டதுன்னா, ராகு தான் ஒரு தையலை கொடுக்கும், கேதுங்கிறது பார்த்தீங்கன்னா வெட்டுக்காயத்தை கொடுக்கும், இல்லை அதாவது என்ன படுத்து படிக்க கொடுக்கறது அப்படிங்கிற வச்சுக்கலாம் கேது. அப்போ இதுமாரி வந்து நம்ம அந்த பலன் எடுக்கலாம். ஓகே. எடுத்த உடனே நம்ம வந்து ஒரே புத்தி வச்சுட்டு இது 8ஆம் வீட்டு திசை உனக்கு முடிச்சதெல்லாம் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 8ஆம் வீடு சம்மந்தப்படுது, 11ஆம் வீடு சம்மந்தப்படுது. இது ரெண்டையும் கூட்டிக்க வேண்டியதான். 8னா வம்பு வழக்கு, 11னா லாபம். ஓகே. அப்போ வந்து சக்ஸஸ். ஓகேங்களா. அப்போ என்ன சொல்கிறேன், இந்த விஷயத்தெல்லாம் சக்ஸஸ் பண்ணலாமா? அப்போ இந்த விஷயத்தை வந்து சக்ஸஸ் பண்ணுற மாரி நம்ம ஃபார்முலாவை எடுத்து பலன் சொல்லலாம். 8ஆம் வீடுன்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மிதுன லக்கணம். ஓகேங்களா. மிதுன லக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி திசை. ஓகே. அப்போ சனி திசை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், 8ஆம் வீட்டு திசையும் 9ஆம் வீட்டு திசை. அப்போ என்ன சொல்லலாமா, 8னா எடுத்துக்கலாம், 8னா வம்பு வழக்கு, 9னா பாக்கியம். அப்போ இவர் கடைசியிலும் சும்மா தான் இருப்பா அப்படியா அப்படின்னு நாம் எடுத்துக்க முடியாது. அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், எப்போ இந்த ஜாதி மிதுன லக்கணத்துக்கு சனி பகவான் 9ஆம் இடத்துல வந்தால் உங்களுக்கு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கும், தொழில் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து சனி பகவான் 1, 5, 9 வரும்போது அவங்களுக்கு ஒரு புதுசாக தொழில் ஆரம்பித்து கொடுக்கும். இதை வந்து நீ சொல்லலாம், எந்த ஒரு திசை 6ஆம் வீட்டு திசையாக இருக்கட்டும், 8ஆம் வீட்டு திசையாக இருக்கட்டும், 12ஆம் வீட்டு இதுமாதிரி கவலையப்படுத்த தேவையில்லை. ஓகேங்களா. அப்போ வந்து நம்ம இதுமாரி சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அந்த 1, 5, 9 சனி பகவான் வரும்போது ஒரு அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கும். வந்து அது நான் ஆதாரப்பூர்வம் வேணும் அப்படின்னாவே சொல்லிடலாம், ஐயாவுடைய ஜாதக ரீதியாக சொல்லிக்கலாம். ஓகேங்களா. ஐயா பக்கத்தில் இருக்கிற அப்படி செல்வராஜ் ஐயா அவருடைய ஜாதக ரீதியாக சொல்லிடுறேன். அவர் சும்மா தான் இருந்தால் அப்படி உனக்கு இந்த 9ஆம் இடத்துல டச் பண்ணால் உனக்கு தொழில் கிடைக்கும், கண்டிப்பாக அவர் வந்து அந்த யோகத்தை சொல்லிக்கலாம். ஓகேங்களா. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் இப்போ பக்கமாக தான் ஜாதகத்தை நான் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடச்சி, 5ஆம் வீட்டுடைய கிரகம் 10ல் உட்காந்துட்டு இருக்குது. ஓகேங்களா. அதாவது அந்த அந்த ஜாதகத்துக்கு 5ஆம் வீட்டுக்கு உண்டான கிரகம் 10ல் இருக்குது. 5னா பூர்வீகம், 10னா கர்மம். பூர்வீகத்தை வித்துப்பிடு அப்படின்னு சொன்னேன். ஓகே. பூரித்து வித்துப்பிடு, உங்களுக்கு குழந்தை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறேன். ஓகே. 5னா குழந்தை, 10னா கர்மம். அப்போ கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம். 2ல் 1 உயிர்காரமா பொருள்காரமா. அப்போ உட்கார வச்சு நம்ம அதை வச்சே பலன் நிறைய நம்ம இது சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு ஜாதக ரீதியாக வந்து இது மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. 2 பேர் 3 பேர் ஜாதகம் உட்காந்தா முன்னாடிக்கிறாள் விட்டுருங்க, பின்னாடிக்கிறாள் நோட் பண்ணுங்க. நீ சொல்கிறதெல்லாம் அவர் ஆட்டோ அப்படி, முன்னாடிக்கிறவன் தலையாட்ட மாட்டேன் அப்படி, பின்னாடிக்கிறவர் நமக்கு ஒரு சில பாயிண்ட் எடுத்து கொடுப்பா அப்படி. ஓகேங்களா. இது வந்து கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து நமக்கு அந்த அந்த வரப்பிரசாதம். ஓகேங்களா. அது பின்னாடி 2 பேர் வரும்போது முன்னாடி இருவர் வாயை பேச முடியாது, ஜாதகர் அவரு தான், பின்னாடி கூப்பிட்டு வந்தவர் தலையாட்டோ அப்படி. அப்போ கண்டிப்பாக அவர் வந்து அந்த விஷயம்லாம் கரெக்டாக இருக்குன்னு நம்ம அதை வச்சு நாம் சொல்லலாம். ஓகேண்ணா. மெயினாக வந்து கேட்பாங்க, துருவம் வந்து கேட்பாங்க, எனக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு எடுத்தோன்னா அவங்க வரலாம் வந்து நம்ம என்ன பலன் தான் நம்ம சொன்னாலும் மெயினாக வந்து அவங்களுக்கு அந்த கேட்பாங்க. சப்போஸ் 5ல் வந்து ராகு இருக்குது அப்படின்னு நாம் முடிவு பண்ணோமா, என்ன சொல்லலாம், ராகு இருந்தால் என்ன பண்ணும், 5னா குழந்தை, ராகு எதை கொடுத்தாலும் பிரமாண்டமாக கொடுக்கும். 2 குழந்தைன்னு சொல்லுங்கள். ஓகே. எதை கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு என்ன குழந்தைப்பா, அடுத்து அதே குழந்தை அப்படின்னு சொன்னால் அவங்க ஆமான்ட்டு கம்மன் இருந்துக்குவாங்க. இப்போ வந்து அதுக்கோசரம் வந்து அது ஒரு கரிச்செய்தி கொடுத்து கண்டிப்பாக ஒரு குழந்தைகள் இருக்கும், அதை வந்து சொல்லலாம். இப்போ அதே வந்து சனி இருந்தாலும் சொல்லலாம், சனி எதை கொடுத்தாலும் பெருசாக கொடுப்பாள். இது ஒரு இதுதான் சின்னது தான். கண்டிப்பாக நாம் தப்பிக்கிறதுக்கு உண்டான பலனை கரெக்டாக சொல்லலாம். 2 குழந்தை ஆமாம் கரெக்டாக சொல்லிட்டு அப்படி சோசிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது நாம் கற்றுக்கிறது இப்போ நம்ம பார்த்துக்கிறது ஜோதிடம் வந்து என்ன சொல்லுவாங்க, குலதெய்வம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் பார்க்குறது ஜோதிடம் இந்த குலதெய்வம். அதே வந்து மற்ற வந்து பார்த்தீங்கன்னா பிரசனம், இதெல்லாம் வந்து பிரசனம், வெத்தலை பிரசனம், வந்து சோழி பிரசனம், இதெல்லாம் வந்து எல்லை மாரியம்மன் பக்கத்தில் இருக்கிற சாமி மாரி. அப்போ குலதெய்வத்தை பிடிச்சா வெற்றியை கொடுக்கும். அப்போ இது வந்து ஜோதிடத்தில் மட்டும்தான்
நிறையா விஷயங்கள் வந்து பேச முடியுமோ வந்து பிரசனத்தில் வந்து இப்போ என்ன நடக்குங்கிற விஷயம் தான் சொல்லுவோம். இது வந்து நான் சொல்கிறது பூரா பாரம்பரியம் தான் வந்து எடுத்துக்கலாம். சரி, அதே ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சமடைஞ்சிருந்துச்சு ராகு திசையோ கேது திசையோ வந்துச்சுன்னா அந்த கேரக்டர்ஸுக்கு பிரச்சனை. ஓகேங்களா? ஒரு ஜாதகத்தில் இப்போ சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நீசம் அப்படின்னா, இப்போ சந்திரன் நீசம் போது கண்ணியில் இப்போ வந்து இருக்குது, அம்மாவுக்கு உடல் ரீதியாக தொந்தரவு இருக்கும், பாட்டிக்கு உடல் ரீதியாக தொந்தரவு இருக்கும், இதுமாரி சொல்லிடலாம். அதாவது அவங்க 2 பேர்த்துக்கும் வந்து உச்சமாக நீசம் அடைஞ்சாலே சந்தோஷம் தான். ஓகே, அது வந்து சமமாக இருந்தால் எதுவும் பெருசாக சொல்ல தேவையில்லை. இது வந்து ஜோதிடத்தில் ஒரு சில இதை வந்து நம்ம சொல்லலாம். அப்போ இதை வச்சு நாம் ஜோதிடம் சொல்ல முடியுமா அப்படின்னு எடுத்துக்கலாம். மெயினாக வந்து பரிகாரம் சொல்லலாம். ஓகேங்களா? பரிகாரம் எளிய பரிமாறலாம், ஜெயிக்கப்பட்ட பரிகாரமாக சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வத்துக்கெலாம் சொல்லும்போது என்ன சொல்லலாம், உங்கள் நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்தை நாள் பார்த்து போங்க அப்படிமா. இப்போ யாராவது ஆபீஸ் வைக்கணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்களா, அவங்க நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்தை எழுத்தில் குறித்து கொடுத்தாவே ஜெயிக்கலாம். இது ரொம்ப எளிமை தான். இது வந்து சொல்லுறது எளிமை தான், எளிமையாக பலன் சொல்லலாம். இப்போ ஒரு நட்சத்திரம் என்னப்பா அப்படின்னா 2வது நட்சத்திரத்தை வச்சு நாம் ஒரு சில பலன் முறையில் எடுக்கலாம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடு கட்டுறேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்களாவே எந்த ஒரு திசையுமே செட் ஆகலை. ஓகேண்ணா, அவருடைய வயசை கேளுங்க, அந்த வயசை கேட்டு அவருக்கு வயசுக்கு தகுந்தபடி ஒவ்வொரு லக்கணத்தை மாற்றி போட்டுவாங்க. அப்போ செவ்வாய் நட்சத்திரம் ஓடும்போது அவர் வயசு கணக்கு போட்டு கால்குலேஷன் பண்ணி ஒரு வீடு கட்டலாம் அப்படிங்கிற யோகத்தை சொல்லிடலாம். ஓகே, எந்த ஒரு திசை எதுவுமே எடுத்து தேவையில்லை. ஓகேங்களா? ஒரு ஜாதத்துக்கு அவருடைய லக்கணத்தை எடுத்து போட்டு அவருடைய லக்கணத்திலேருந்து பாட்டை பிரிச்சுட்டு போனால் செவ்வாய் நட்சத்திரம் வரும்போது சொல்லலாம், இந்த டைமில் வீடு கட்டலாமா, கண்டிப்பாக வாய்ப்பு நடந்திருக்குமே அப்படின்னு கேளுங்க, கண்டிப்பாக நடந்திருக்கும் அப்படிம்பாங்க. இல்லை இந்த டைமில் வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அதேமாரி தொழில் ஆரம்பிக்க வேண்டாம், திசையும் சரியில்லை, விரியாபி திசை 8ஆம் வீட்டு திசை அப்படிங்கும்போது சனி பவன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 1, 5, 9 நம்பர் 1 தொழில் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிடலாம். ஓகே, அப்போ வந்து இந்த கடன் கொடுத்தா வருமா அப்படின்னு முதல்ல நான் ஸ்டாண்டர்டாக இருந்தால் தான் கடனை வரும். லக்கணாதிபதி நீசம் முடிஞ்சுன்னா கடன் கொடுத்தா வாங்க முடியாது. ஓகேங்களா? இப்போ வந்து அவங்கண்ணா அப்போ என்ன சொல்கிறது, இவன் கடனே கொடுக்காத அப்படின்னு சொல்லிடலாம். அதே 7ஆம் வீட்டுக்காரரு ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்கணாதிபதி கூட்டு தொழில் பண்ணலான்னு இருக்கிறேன். இவர் அந்த லக்கணாதிபதி அந்த நீசம் அடைஞ்சு 7ஆம் வீட்டுக்காரன் உச்சமோ இல்லை வந்து ஆட்சியை பெற்றிருந்தால் எப்படி இருக்கும், இவருடைய பணம் பூரா கூட்டாளி கூட்டாளி அடிச்சுட்டு போயிட்டு இருப்போம். அப்போ இதெல்லாம் வந்து நாம் பார்க்கலாம். சரி, அப்படியே வந்து 7ஆம் வீட்டுக்காரன் வந்து நல்லா உச்சமாக ஆச்சிடுவோம், மனைவி பேர்லேயோ இவங்க பேர்லேயோ வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இதுமாரி ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம வந்து ஜாதக ரீதியாக சொல்லலாம். அதை எந்த தசா பற்றி கணக்கு போல சின்ன சின்ன விஷயம் சொல்லலாம். சரி, அதே வந்து பூர்வீகம் ஆகாது அப்படின்னு சொல்லி நிறையா ஜாதகம் வரும். ஓகேங்களா? ஒரு பூர்வீகம் அப்படிங்கிற கிரகத்தை ஒரு ஒளி கிரகம் சுக்கிரன், சந்திரன், சூரியன், இந்த ஒளி கிரகம் 3 கிரகம் அந்த 5ஆம் வீட்டை பார்த்துட்டாவே இப்போ சூரியங்கிறது இருட்டா வெளிச்சமா? ஓகேங்களா? அப்போ வெளிச்சம், அப்போ வந்து பூர்வீகம் பவராக வேலை செய்யும். ஓகே, அந்த அதுக்கோசரம் பூர்வீகம் கெட்டு போச்சு அப்படின்னு 5ஆம் வீட்டை ஒளி கிரகம் எந்த ஒரு ஜாதகத்தில் பார்த்தாலும் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ பூர்வீகத்தில் இருக்கலாம்லாம். சரி, அதே வந்து இப்போ பூர்வீகத்துட்டு வெளியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க. பூர்வீகத்தை வெளியில் இருக்கிறேன், ராகு திசை ஓடுதுன்னு வச்சுங்க, ஒரு 3ஆம் இடத்துலேருந்து நமக்கு இருக்குது திசை, ராகு திசை. ராகுடைய பார்வை 3, 7, 11 பாரு, 11ஆம் பார்வை 5ஆம் வீட்டை பார்ப்பான். பாம்புங்கிறது அந்த திசை வரும்போது வெளியிலேருந்தால் உள்ளே வர சொல்லும். ஓகே, பூர்வீகத்துட்டு வெளியில் இருந்தால் உள்ளே வாங்குங்க ராகு. அதே வந்து அந்த உள்ளே இருந்தால் வெளியே போய் சொல்லும், ஏன்னா இடம் விட்டு இடம் மாறுதல். அதுவசரம் அந்த ராகுவோடைய திசையெல்லாம் கணக்கு போட்டு பாருங்க, பூர்வீகத்து உள்ளே வரலாமான்னு கேட்பாங்க. இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி கேட்டுச்சா, இப்போ பூர்வீகத்து வெளியில் இருக்கிறியா, வெளியில் இருக்கிறேன், உள்ளே வந்துடு, உள்ளே இருக்கிறியா, ஏதாவது வாங்க நடந்தால் போய் வாங்கி கட்டிக்கா அப்படின்னு சொல்லலாம். சரி, எனக்கு வந்து பூர்வீகம் தான் இருக்குது, எனக்கு சொல்ல தெரியல அப்படிமா. முதல்ல அவருடைய தலைமுறையை எண்ணிக்காங்க, பாட்டன், பூட்டன், ஓட்டன், சேயோன், பரன் அப்படின்னு எழுதுனா. இப்போ அப்பா மகன் ஓகே, மொத்தம் 7 தலைமுறை இருக்கும். அந்த 7 தலைமுறையும் தொடர்ந்து ஒரே இடத்துல இருந்தால் ஒரு பெருசாக சொல்ல வேண்டாம், இந்த நிலத்தை தானே செட்டில்மெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல இருந்துக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த பூரி தோசம் வந்து ரொம்ப ஈஸியாக விலகி வச்சிடலாம். ஓகே, அதுவசரம் பூரித்து விற்றுட்டு போனால் அதோட 3 மடங்கு வேணும் இப்போ வாங்கறதுக்கலாம். சரி, அதே வந்து அந்த பூரித்தை சரியாயிருமா அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா அவங்களை சமாதானப்படுத்தலாம். ஓகேண்ணா, அப்போ சமாதானப்படுத்தணும், அந்த இடத்துக்கிற மண்ணள்ளிட்டு ஒரு புனிதமான இடத்துல, ஓகே, ஏரியோ குளமோ இல்லாத சுடுகாடோ இல்லாமல் இடத்துல மண்ணை வாரி அந்த இடத்துல இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு கொட்டிட்டு நம்ம வீடு கட்டலாம்.
அப்படிங்களா? இதுமாரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம். சரி, எதுக்காக இந்த தான செட்டில்மெண்ட்னு சொன்னேன்? இப்போ ஐயா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 பேனா இருக்குது. ஒரு பேனா எனக்கு கொடுத்தா கொடுத்துருவோம், அப்படி போகும்போது கேட்க மாட்டேன். அப்படி ஒரு பேனா இருந்துச்சுன்னா வெளியில் போயிட்டு வந்து கேட்க வேண்டி போயிடும், அப்படி என் பேனா கொடு அப்படின்ட்டு. அதேமாரி தான் இந்த தான செட்டில்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக வந்து இந்த பூர்வீக தோஷத்தை நீக்கிறதுக்கு ரொம்ப எளிய பரிகாரம். நான் என்னுடைய கஸ்டமர்லாம் பார்த்தா நிறையா பேர் வெளியிலேருந்து உள்ளே வந்து இருக்கிறாங்க. இது வந்து இதுமாரி நாம் ஒரு சில பலன்களை கண்டிப்பாக எடுக்கலாம். அப்போ இது மட்டும் நாம் சொன்னால் போதாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தர் வந்து இப்போ பக்கமாக வந்து கேள்வி கேட்ட அப்படியே முருகன் கோயில் கட்டுறதுக்கு கோயில் கட்டுறதுக்கு வந்து கேட்குற அப்படி இது ஒன்று எனக்கு தெரில. ஏற்கனவே வந்து கால் போட்டு இந்த முருகன் நின்று போச்சு, என்ன சாமி பண்ணுறது, ஒரு 30-40 பேர் வந்துட்டாங்க. தீனடாது நம்ம அந்தளவுக்கு பெருசாக சொல்கிறது அப்படின்னு எதுவுமே நான் சொல்ல கிடையாது. அங்கே மிகப்பெரிய பழமையான முருகன் கோயிலுக்கு போங்க, அங்கே இருக்கிற ஐயர் பெருமக்கள்கிட்ட வெத்தலைப்பாக்கில் ஒரு 1000-2000 தட்சணையை கொடுத்து ஒரு கொஞ்சமாக மண் எடுத்துகிட்டு வந்து கோயில் கட்டுங்க அப்படின்னு கோயில் வேலை நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? நம்ம வீடு அதேமாரி பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு இருக்கும். நீ பார்த்தா தெரியலாம், செவ்வாய்க்கு ஏது, சனிக்கு ஏது, ராகு செவ்வாய் இதுமாரி சம்மந்தம் போடும்போது கண்டிப்பாக வீட்டு வேலை மெதுவாக தான் நடக்கும். இல்லைன்னா வாஸ்து குறைபாடு இருக்கிற வீடாக தான் இருக்கும். இதேமாரி நீ சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த குலதெய்வத்தில் போய் கொஞ்சமாக மண் எடுத்து வந்து மணலில் கலந்து வீடு கட்டலாம். எதுக்காக குலதெய்வம் சொல்லணும்னா, இப்போ சொன்ன ஏற்கனவே இப்போ நம்ம 5-6 தலைமுறையாக நம்ம பாட்டா முப்பாட்டெல்லாம் அங்கே போயிருப்போம். அந்த கால் மண்ணடி பட்ட இடத்துமே ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். ஓகே, அப்போ அந்த ஒரு மண்ணில் எடுத்து வந்து வீடு கட்டணுமா கண்டிப்பாக அந்த தோஷம்லாம் போகுது. எப்படியெல்லாம் வீடு கட்டியாங்க தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக போகும். அதனால் இப்படி நம்ம ஒரு சில பலன்களை வந்து எடுக்கலாம். ஜோதிடத்தை தாண்டி இதுமாரி சின்ன சின்ன டிப்ஸாக நம்ம பலனாக சொல்லிட்டு இருந்தால் கஸ்டமர் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. அப்போ இதுமாரி நம்ம வந்து பலன் எடுக்கலாம். நாமெல்லாம் வந்து மஞ்சள் கலர் சட்டை போட்டுக்கிறோம், ஓகேங்களா? கருப்பு கலர் சட்டை போட்டால் தான் பிரித்து விடணும், ஓகேங்களா? நம்ம மஞ்சள் கலர் சட்டை போட்டால் சேர்த்தி தான் விடணும். அதனால் நம்ம இப்போ ஜோதிடர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் சேர்த்தி தான் விடணும், அது பிரித்து விடக்கூடாது. அதனால் இது எப்பயுமே ஒரு ஃபார்முலா இப்படி வச்சுட்டு பலன் சொல்லலாம். அதேமாரி வருவாங்க, ஏன்னா இது இப்போ சண்டை சச்சரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. புருஷ மனைவி 2 பேரும் வருவாங்க, சண்டை சச்சரவாக இருக்கும்னா ரொம்ப எளிய பேருக்கு. நான் அது போய் ஒரு 10,000 செலவு பண்ணி பரிகாரம் பண்ணுறத விட பள்ளியறை பூஜைன்னு சொல்லி நடக்கும். அந்த பூஜையில் போய் ஒரு 5 வாரமோ 5 மாதமோ கலந்து சொல்லுங்கள், ரெகுலராக அது எடுத்துக்கலாம். அப்போ கண்டிப்பாக இதுமாரி வந்து பிரிஞ்சிருக்கிறவங்களாம் சேர்த்து விடுறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லலாம். பலனே சொல்லலைனாலும் இதுமாரி வந்து ஒரு சில பலன்களை வந்து நாம் சின்னதாக டிப்ஸாக அவங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாலும் அதுமாரி நமக்கு வந்து ஒரு சில வருவாங்க. எனக்கு புதுசாக ஒருத்தர் ஜாதகம் வந்தால் அவங்களால நான் 10,000 சம்பாதிக்க போகிறேன்னு ஐயா கிட்ட சொல்லுவேன். புதுசாக ஒரு கஸ்டமர் எனக்கு வந்துட்டாங்களா கண்டிப்பாக எனக்கு 10,000 உண்டுப்பா இவரால் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க சொல்லி தான் எனக்கு வருவாங்க. யார் சொல்லிவிட்டாங்க, நான் ஒவ்வொரு ஜாதகருக்கும் நான் பெருமைக்கெல்லாம் சொல்லலைங்க, ஐயாவை கேளுங்க யார் சொல்லிவிட்டாங்க அப்படின்னு தான் கேட்பேன். ஓகேங்களா? யார் சொல்லிவிட்டாங்க இப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்படி சொல்லி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமருங்கிற வருவோம். என் ஆஃபீஸில் போர்டே கிடையாது, ஓகே, ஒரு போர்டு மட்டும் அந்த தூரமாக வச்சுருப்பேன். ஏன்னா வளைவாக இருக்கிறதுனால தெரியணுங்கிறதோசரம் என் ஆஃபீஸ் மாதிரி போர்டு வச்சுருக்க மாட்டேன். இதுக்கு என்ன காரணம் சொல்லி தான் வருவாங்க. காலையிலேருந்து உட்காந்துட்டு வந்த விட சொல்லுவாங்க, கேப்பாடு ஐயா அந்த ஐயா கூட்டல அப்படிம்பாங்க. 11 மணிக்கு எனக்கு கூட்டு வந்துடுங்க அப்படிம்பேன். ஏன்னா எனக்கு 10ஆம் வீட்டுக்காரர் செவ்வாய் வந்து லக்கணத்துலேயே எடுக்கிற அப்படி. அப்போ 11 மணிக்கு தான் வருவாங்க. செவ்வாய் லக்கணத்தில் தான் 11 மணிக்கு தான் வருவாங்க. இது வந்து ஒரு சில சூட்சமுங்க. இப்போ தொழில் வரும்போது தொழில் சம்பந்தம் வரும்போது இதெல்லாம் சொல்லுவேன் நான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டை பற்றி நேசம் அடைஞ்சால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மத்தியானத்துக்கு மேலே கடையை தோற உனக்கு கண்டிப்பாக தொழில் யோகம் இருக்குது, அதுக்கு தகுந்தபடி கடையை மேட்சிங் பண்ணி கொடுப்போம். சரி, லக்கணத்தில் சொக்கரங்குது, இருட்டான வேட்டி தான் கூட்டம் வரும். லக்கணத்துலேயே சொக்கரங்குது, என்ன பண்ணுறது? கண்டிப்பாக இருட்டான வேட்டி. சுக்கரனா என்ன, சாயந்தரம்னா அப்டேட் ஆகும் அப்படி. அப்போ கண்டிப்பாக அதுமாரிலாம் ஒரு சில பலன்கள் வந்து நாம் எடுத்து சொல்லலாம். அப்போ இதுமாரி சின்ன ஜோதிட நுணுக்கங்கள் தான். ஓகேங்க. அப்போ இதெல்லாம் வந்து எடுத்து தான் ஃபஸ்ட்டு நான் 6 மாதம் பார்க்கும்போது ஜாதகாரம் வரல, அது வேறு இருக்கட்டும். அடுத்த 6 மாதமாக நான் வந்து வேறு லெவலில் பிடிச்சிட்டேன் பாயிண்ட்டு. ஓகேண்ணா, ஃபஸ்ட்டு 6 மாதம் சிரமம். அப்போ எல்லா ஜோதிடரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சு பேப்பர்லாம் எழுதியே பார்க்காதீங்க, ஐயா மாரி போட்டு வச்சுக்காங்க. அதில் வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்து அந்த கட்டத்தை பிரகாரம் போட்டு அதோடைய பாருங்கள், அந்த கட்டத்தில் போட்டு என்ன திசை
அது எங்கோ பார்வை பார்க்குது, அது இதோடைய நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திர சாராதிபதி எங்கே, இதெல்லாம் பாயிண்ட் போட்டு மீதி 9 கிரகமே அதோடைய டச் ஆகும். ஒரு ஜாதகத்தை எடுத்து போட்டு எடுத்து பலன் சொல்லி பாருங்க, 9 கிரகமே டச் ஆகும். 2 கிரகத்தை வச்சு பலன் சொல்ல முடியுமா? ஓகேங்களா? அதுக்கு கொஞ்ச நாளைக்கு தான், அப்புறம் போக போக நீங்களே எடுத்துன்னு சொல்லலாம். 9 நவகிரகமே ஒருத்தருக்கு திசை நடக்கும்போது டச் ஆகுது. நான் ஜாதகம் பார்த்த வகையில் 9 கிரகத்துக்கு எழுதி போடலாம். யார் ஜாதகமாக எடுத்து போடுங்க பாரு, அப்படியே என்னென்ன பலன்னு எழுதி போட்டுருணும். நான் எழுதி போட்டு இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இதுமாரி வந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும் அது இருந்தால் போதும். வந்து ஆரம்ப கால ஜோதிடம் மட்டும், அப்புறம் ஐயா அளவுக்கு வந்துட்டு அப்படின்னா அப்படியே ஊறி ரத்தம் மாரி வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதுமாரி நம்ம பலன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சின்ன சின்ன விஷயங்களை மூலியமாக நுணுக்கமாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குடும்பத்துக்கு 5 ஜாதகம் வந்துட்டா கண்டிப்பாக 3 ஜாதகம் தான் அவங்க கேட்க வேண்டிய கேள்வி, 2 ஜாதகம் சும்மா தான். ஓகே, அதுக்கோசரம் 2 ஜாதகம் பார்த்தா மட்டும் போதாது அப்படின்னு எடுத்துக்க தேவையில்லை. 5 ஜாதகம் பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து நமக்கு தான் பைசா கிடைக்கும். வேறு 3 ஜாதகத்தை பார்த்துட்டு முடியாது. 5 ஜாதகம் மட்டும் தான். 2 ஜாதகத்தை பலன் சொல்லிட்டுனா 3 சும்மாங்க, அடுத்த 5 நிமிஷத்தில் பலன் முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகம் 20 நிமிஷம், அடுத்த ஜாதகம் 20 நிமிஷம், மீதி 3 ஜாதகத்தை 5 நிமிஷம் முடிச்சிடலாம், 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அப்போ கண்டிப்பாக ஒரு 5 ஜாதகம் 7 ஜாதகமாக இருந்தால் 1 மணி நேரத்துலேயே முடித்து பலன் அனுப்பிடலாம். அதே அப்பாயின்மெண்ட் போட்டு ஜாதகம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்பயுமே ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் ஜாதகம் போடுறது அவர் நிறையா பாயிண்ட்ஸ் வந்து எழுதி நாமள வைக்கலாம். எடுத்த உடனே பார்த்தா புதுசாக போனோடனே டீ குடிக்கிற மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? அது ஆத்தாம் டீ கொடுத்த அப்படி தான் இருக்கும். அதனால் வந்து நிதானமாக அப்படியே யாருமே அப்பாயின்மெண்ட் போட்டு ஜாதகம் போட்டு கிராமத்து பக்கம் வரதில்லை. வந்து நீ யாராவது இப்படி தான் ஃபஸ்ட்லேயே சொல்லி பரவலாம், ஜாதத்தை கொடுத்துட்டு போங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பரவலாம். நிஜமான அப்பாயின்மெண்ட் போட்டு அந்த ஜாதத்தை நைட்டு யோசித்து அதோட பலன்லாம் பிரித்து மேய்ஞ்சிடலாம். ஓகேங்களா? யாரும் அதேமாரி பலன் எடுக்காத அளவுக்கு கண்டிப்பாக நாம் சொல்லலாம். அப்போ இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? குருமங்கள யோகம் யாருக்கும் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு எடுத்துட்டால் ரொம்ப ஈஸியான ஒரு சின்ன பரிகாரம். நான் எனக்கு வீடு கட்டலை, ஒன்றும் கட்டலை, நிலமை வாங்கலை அப்படின்னா இப்போ வந்து குருமங்கள யோகம். ஓகேங்களா? அப்போ 1ஆம் வீடு தான் காலபுருஷனுக்கு சொல்லுவாங்க, மேஷம். அப்போ வந்து அந்த மேஷத்துக்கு செவ்வாய். ஓகேங்களா? அப்போ 5ஆம் வீடுங்கிறது சூரியன். ஓகேங்களா? 9ஆம் வீடுங்கிறது குரு. ஓகே, அப்போ 9ஆம் வீடுனா என்ன சொல்லலாம்? ஓகேங்களா? அப்போ வந்து அப்பாவாக வருது. 9ஆம் வீடுனா அப்பா. ஓகேங்களா? 5ஆம் வீடுனா குழந்தை. ஓகேங்களா? 1ஆம் வீடுனா செவ்வாய். அப்போ இந்த 3 காம்பினேஷன் பண்ணி தான் அந்த குருமங்கள யோகத்தை சொல்லணும். யாருக்கும் குருமங்கள யோகம் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா அந்த அந்த குலதெய்வம்லாம் இருக்கும். ஓகேங்களா? குலதெய்வத்தில் போய் அங்காளி பங்காளின்னு சேர்ந்து ஒரு முறையாவது போனோடனே சாமி கும்பிட்டு வரதை விட ஒரு முறையாவது சேர்ந்து அந்த திருவிழாவில் கலந்துக்காங்க பாரு, உங்களுக்கு குருமங்கள யோகம் ஆக்டிவேட் ஆகும். குருமங்கள யோகம் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா அந்த கரெக்டாக 5ஆம் தேதி குலதெய்வம், இந்த 9ஆம் வீடு அந்த பாக்கியம், 1 லக்கணம். குழந்தைங்க இல்லாதையிலும் அதேமாரி தான். ஓகேங்களா? குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு அதுக்கு வேறு ஒரு சின்ன ஒரு பரிகாரங்குது. 99% குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு குழந்தைங்கள யோகத்தை விடலாம். வயசு ஒரு ஒத்துழைக்கணும். அது வேறு தனியாக ஒரு கான்செப்ட் இருக்குது. 100% சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது பெருசாக ஒரு பரிகாரம் போட்டு அதை சம்பாதிப்பா அப்படி கிடையாது. சும்மா எளிய பரிகாரம். ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக வந்து அந்த விளக்கத்தை சொல்லிடுவேன். அந்த ராமாயணத்தை படித்தாவே குழந்தைங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து தசரதி சக்கரவர்த்திக்கு குழந்தைங்க இல்லாமல் ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பாங்க. அதே பரிகாரம் இப்போ நான் ரிவ்யூ பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன். அது யார் படிக்கிறான்னு தெரியாது. ஓகே, சரி. இப்போ இதுமாரி நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லலாம். சரி, நிலமே இல்லை அப்படிங்கும்போது ஒருத்தர் 4ஆம் வீட்டு திசை வந்து அவர் 4ஆம் வீட்டிலே உட்காந்துருந்து உனக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது, தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேண்ணே. இல்லை நிலமாக வாங்க முடியாது அப்படின்னா அம்மாவை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இது சொல்லி பாருங்கள், அப்படியே இருக்கும். அம்மாவும் சரி வராதுப்பா, நிலம் வாங்கியிருப்பா, இல்லை வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணிப்பா, இப்படியும் நாம் சொல்லலாம். ஓகே ஐயா, ஓகே. என்னுடைய செல் நம்பர் எடப்பாடியிலேருந்து பழனி முருகன் ஜோதிட நிலையம் அப்படின்னு இருக்குங்க. நான் ஒரு 10 வருஷமாக ஜோதிடம் பார்த்துட்ருக்கேன். என்னுடைய தொலைபேசி எண் வந்து 98 65 73 69 42. என்னை கனெக்ட் பண்ணி பேசுனா ரொம்ப குறைந்த கட்டணம் தான் பாரு. எனக்கு இதுவரையிலும் பேச வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதர் டாக்டர் திரு முகுந்தன் முரளி ஐயாவிற்கு பாதம் பணிந்த நன்றிகள், வணக்கங்கள்.